சின்னதாக ஒரு ஜேர்னலிங் பண்ண போகிறீங்க. ஸோ தனியாக ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் ஒரு நோட்புக் போட்டுக்கோங்க. அதில் 3 to 5 திங்ஸ்க்கு நீங்கள் ஒரு 3லேருந்து 5 விஷயங்களுக்கு கிராட்டிடியூட் வெளிப்படுத்த போகிறீங்க. ஸோ எதுக்காக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அப்படின்னா, இப்போ கண்டிப்பாக மார்னிங் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும்போது அது எல்லாமே நம்ம மைண்டில் வந்துட்டு போகும். ஸோ லைஃப்பில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ், ஸோ நிறைய விஷயங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், இல்லை பர்சனல் ஒர்க் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ், இது எல்லாமே மைண்டில் வரும்போது ஒரு மாதிரி எமோஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ அதே மைண்ட் செட்டில் நம்ம அன்னைக்கு நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து நமக்கு வந்து அதுதான் பில்டப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணுறோம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு 3 to 5 திங்ஸ்க்கு, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் அந்த ஆழமாக அந்த எமோஷனை ஃபீல் பண்ணி நன்றியை வெளிப்படுத்தி, கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்தி நீங்கள் அதை எழுத போகிறீங்க.